ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்கே ட்ரெண்டிங் எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஎன் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதிலே உங்களுக்கு வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேராமெடிக்கலுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ரேங்க் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரேங்க் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கவுன்சிலிங் ஷெடியூலுக்காக நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் கவுன்சிலிங் ஷெடியூல்ங்கிறது இருக்கும். இதே மாதிரி தான் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3க்கும் வந்துட்டு வரும் கவுன்சிலிங் ஷெடியூல். ஓகேங்களா? ஸோ எப்போலேருந்து எப்போ டைமிங், அப்புறம் வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ஷெடியூலில் கொடுத்துருவாங்க. எந்த ரேங்க்கில் இருந்து எந்த ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க வந்து இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் வருவாங்க. அதே மாதிரி எந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்க வந்துட்டு இந்த ரவுண்ட்குள்ளே வருவாங்கங்கிற மாதிரியான எல்லா ஷெடியூலுமே கொடுத்துருவாங்க. அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட லாகின் ஐடி, பாஸ்வேர்டு, ஓடிபி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு 250 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ₹250 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்டபிள் கிடையாது. ஓகேங்களா? இதுவும் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கிறது இந்த கவுன்சிலிங்க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஏன்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங்காக ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சீட் மேட்ரிக்ஸுங்கிறத வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ எப்படின்னா கம்யூனிட்டி வைஸ் எந்த காலேஜில் கவர்மெண்ட் காலேஜாக இருக்கட்டும், ப்ரைவேட் காலேஜ், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்னு தனித்தனியாக சீட் மேட்ரிக்ஸுங்கிறத வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருவாங்க. எவ்வளோ சீட் வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த காலேஜில் வேணும், எது இருக்குன்னு இதெல்லாம் எழுதி வச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கிறத பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு கனெக்டிவிட்டி எரர் வந்து இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து அந்த செலெக்ஷன் கமிட்டி வந்து பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கான அட்மிஷனை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ஆன்லைன் கவுன்சிலிங் ரேங்க் பேசிஸில் தான் வந்துட்டு அப்ளை பண்ணுவாங்க, எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து ஒன்ஸ் வந்து கேண்டிடேட்டு அவங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் இது பண்ணிட்டாங்க, சாய்ஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா அதை வந்து நம்மளால அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிரான்ச் சேஞ்ச் பண்ணணுன்னாலோ அல்லது காலேஜ் அல்லது ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணனாலோ அதுக்கான பெர்மிட் வந்து பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஆப்ஷன் வந்து கிடையாது. ஓகேங்களா? அடுத்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யார் ஒரு சீட் எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா எந்த இதில் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்க போயிடணும். உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸோ அந்த காலேஜ் வேணும்னாலோ வேணான்னாலோ எந்த ஒரு ஆப்ஷனாக இருந்தாலும் அவங்க வந்து டேரெக்டாக போய் ரிப்போர்ட் பண்ணிடணும். இன்கேஸ் அப்படி ரிப்போர்ட் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அடுத்த கவுன்சிலிங்க்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒன்ஸ் போய் எனக்கு இந்த கோர்ஸ் வேணாம், இந்த இது வேணும், அந்த இது வேணான்ற மாதிரி எல்லாமே அங்கே போய் நீங்கள் டேரெக்டாக ரிப்போர்ட் பண்ணணும். போகலன்னா உங்களால் அடுத்தடுத்த கவுன்சிலிங்க்கு வரவே முடியாது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தவங்க ஒரு கேண்டிடேட் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த காலேஜில் சேர்றப்ப அவங்களோட அட்மிஷனில் ஏதாவது அவங்க சொல்கிற எலிஜிபிள் இல்லை அப்படின்னாலோ அல்லது ஏதாவது வந்து ஃபேக்காக பண்ணியிருந்தாலோ அப்படிலாம் பண்ணியிருந்தால் அவங்க வந்து அட்மிஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? செல்ஃப் டிக்ளரேஷனுங்கிறத நீங்கள் கரெக்டாக வந்துட்டு கொடுக்கணும் உங்களுக்கு. இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து எப்படின்னா கவுன்சிலிங் ஷெடியூல் ஒவ்வொரு இதாக வரும். ரவுண்ட் 1க்கு, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. ஸோ அதில் இருக்கிறதா நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணுங்கள். ஸோ இது ரிலேட்டடான வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.